உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிரிக்கிட்ட கூட நீங்கள் பழகிட்டு போயிடுங்க. ஆனால் காரியவாதி இருப்பாங்க பார்த்தீங்களா, டைமுக்கு தக்கன நடிச்சுக்கிட்டு ஒரு சில டைமில் நம்மளுக்கு ஃபேவராக பேசுகிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்மளை விட்டு ரொம்ப காணாமல் போயிடுவாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி அவங்க தேவைக்கு மட்டும் நம்மக்கிட்ட வந்து பழகிட்டு ஒரு சில காரியவாதி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட மட்டும் தயவு செஞ்சு பழகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. நம்மளோட எதிரி கூட நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். இவங்க இதுக்கப்புறம் நம்மளோட எதிரி கூட என்ன யோசிப்பாங்க நம்மளுக்கு எதிராக அப்படின்றத நம்மளால் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது சிந்திக்க முடியும். பட் இந்த காரியவாதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம கூடவே இருந்துட்டு நம்மக்கிட்ட நம்மளுக்கே வந்து ஃபேவராக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் கூட நம்மளால் கனவுல கூட யோசித்து பார்க்க முடியாது. பெருமைக்காக மட்டும் ஒரு சில பேர் பேசுவாங்க, அதில் வந்து உண்மை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இங்கே நிறைய பேர் மனசார சிரிக்கிறத விட ஒரு சில ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தான் போஸ்ட் கொடுக்கறதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மையான நிதர்சனம். இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட பெருமையை வந்து பாராட்டிக்கிறதுக்காக ஒரு சில பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஹெல்ப் வந்து தேவையில்லாத ஒரு விஷயந்தான். இதுவே வந்து மனசார ஒருத்தங்களுக்கு நம்ம சின்னதாக செய்யக்கூடிய உதவி கூட பெரிய விஷயந்தான். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா மனசில் பட்டதெல்லாம் வந்து பேசிடுவோம். ஸோ நீங்கள் மனசில் பட்டதெல்லாம் வந்து பேசுகிறது தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் பேசுகிற வார்த்தை ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ காயத்தையும் வலியும் வந்து தரும் அப்படின்றத யோசித்து பேசணும். ஏன்னா ஒரு வார்த்தையை நம்ம பேசிட்ட அப்புறம் அது என்ன தான் வந்து நீங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்டாலும் சரி, அதுக்கு இந்த உலகத்தையே வந்து ஈடாக கொடுத்தா கூட நீங்கள் கொட்டின வார்த்தையை அள்ளவே முடியாது. நம்ம லைஃப்பில் காசு பணம் புகழ் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை இழந்தா கூட மறுதிருப்பு வந்து அடைஞ்சிடலாம். அதுக்கான வழிகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி செய்கிறது ரொம்ப கஷ்டம், அது முடியாத விஷயமும் கூட. ஸோ நம்ம அன்பானவங்க கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட வார்த்தையில் கண்டிப்பாக நிதானம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கணும். என்றைக்குமே வந்து உண்மையான உறவுகளை நம்ம எந்த நேரத்துலையும் உதாசீனமும் படுத்தக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற அவமானங்கள் தான் பார்த்திங்கன்னா நம்மளை பெரிய பெரிய வெற்றி பாதைக்கு வந்து அழைச்சி செல்லும். ஸோ உயர்வான நிலை அப்படின்றது நம்மளுக்கு ஏரோப்ளைனில் பறக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம நிறைய வந்து நம்மளோட லைஃப்பில் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ அந்த கஷ்டங்களை கடந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலமே பார்த்திங்கன்னா நம்ம கண் முன்னாடி நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றி பாதையில் பார்த்திங்கன்னா வழி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து இருப்பாங்க. பட் என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தவங்க உதவியோட ஒரு வெற்றியை வந்து அடையணும் அப்படின்னு நம்ம லைஃப்பில் சத்தியமாக நினைக்கக்கூடாது. நம்ம தானாக ஒரு விஷயத்த செஞ்சு வெற்றி அடையிறதுக்கும் ஒருத்தங்க மூலமாக வந்து நம்ம வெற்றி பெறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம தானாக வந்து கிடைக்கிற வெற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிலையானதாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து மனசு ஃபுல்லாக ஒரு நிம்மதியும் அமைதியும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதுவே வந்து ஒருத்தங்க மூலமாக தான் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி அப்படின்ற கட்டத்தை அடைகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை கடைசி வரைக்கும் என்னால் தான் அவன் நல்லா இருக்கான், என்னால் தான் இந்த ஒரு நிலைமைக்கு போனான் அப்படின்னு ஒருத்தங்க நம்மளை சொல்லும்படி நம்ம என்றைக்குமே வந்து வாழக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களால வர்ற வெற்றி வந்து நம்மளுக்கு என்றைக்குமே வந்து ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தராது, முழுமையும் கொடுக்காது. என்றைக்கு நம்ம புதுசாக வந்து டெய்லி நம்மளை அப்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வந்து போக முடியும். இப்போது இருக்கிற வாழ்க்கையே எனக்கு கரெக்டாக இருக்குது, இதுலேயே எனக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு முட்டாள்தனமாக முடிவு எடுத்துகிட்டு உங்களோட லைஃப்பில் உட்காராதீங்க. வானத்துக்கு எப்படி எல்லை இல்லையோ அதே மாதிரி நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எல்லையே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நம்மளை விட உயர்வான இடத்துல இருக்கிற ஒரு நல்ல குணமுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து தக்க வச்சுக்கோங்க. அவங்க மூலமாக உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக்கலாம். இதுவே வந்து ஒரு வேளை தலகணம் பிடிச்சவங்க நம்ம லைஃப்பில் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க நம்மளை மட்டம் தட்டிகிட்டே தான் இருப்பாங்க. நம்மளுக்கு ஒருத்தங்க உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளும் உங்களுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னா நம்ம மனசு